எமோஷன் இப்பயே வந்து வேற லெவல்ல கிளம்புதுங்க. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் வான்கடேல ஹை ஸ்கோரிங் வென்யூ. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய 200+ ஸ்கோர்ஸ் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்டான கேம், செமையான போட்டியா இருக்கு. ஒரு என்டர்டெய்னர், இன்னைக்கு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருக்கும். பைசா வசூலா இருக்க போது ஒரு நெயில் பைட்டரா கூட இருக்கலாம். Today's game is a El Clasico game of IPL. CSK versus Mumbai Indians always had that greatest rivalry. Why we call El Clasico? Over the period of time, நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்பயுமே அந்த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி, இன்டென்ஸ் எலக்ட்ரிஃபைங் மூட்ஸ் வித் ஃபேன்ஸ். அட் த சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆஷஸ் யூஸ் டு ஹேவ் தட் ரைவல்ரி. ஸோ அது மாதிரியான ஈக்குவலண்டான ரைவல்ரி ஐபிஎல்ல சிஎஸ்கேவும் மும்பையும் ஆடும் போது இருந்திருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 5 டைம் சாம்பியன்ஸ். அந்த விடாப்பிடி கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ செம்மையான மேட்சப்பாக இருக்கும். இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாசிக்கோ, அந்த ரைவல்ரி பிட்வீன் நம்ம சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2010ல் ஃபைனல்ஸ் ஆடுவோம் மும்பை இந்தியன்ஸோட. நான் சிஎஸ்கே டீம்ல இருந்தப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த மேட்ச் முடிஞ்சதுங்க. வின் பண்ணோம் சிஎஸ்கே. ஒருத்தர் கூட இல்லை ஸ்டேடியத்தில். என்டையர் ஸ்டேடியம் கிளம்பிட்டாங்க மேட்ச் முடிஞ்சோன்னா. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் க்ளோஸ்லி அட்டாச்ட் வித் தட் மும்பை இந்தியன்ஸ் டீம். அப்போதான் அந்த ரைவல்ரி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து இன்னும் தொடர்ந்துட்டு வந்துனே இருக்கு. கிரேட்டஸ்ட் கேம்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் இந்தியன் கிரிக்கெட்ல. நீங்க ஒரு சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், MS தோனியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, இது மாதிரியான நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இந்த ரெண்டு டீம்ல இருக்காங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் செம்ம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ cracker of a game today. Let's talk about CSK hits. Yes, நல்லா போயிட்டு இருக்குங்க. அருமையான ஃபார்ம்ல வந்திருக்காரு ரித்துராஜ் கெய்க்வாட். அது ஒரே ஒரு ஏரியா வந்து ரொம்ப நாளா வந்து ரன் அடிக்கல, ஒரு 50 வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ரித்துராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச் KKRோட ஒரு செம்மையான சாலிடான ஒரு 50 அடிச்சு ஃபார்முக்குள்ள வந்தாரு. ஹிட் நம்பர் 1 ஃபார் மீ. அட் த சேம் டைம் வி டாக்ட் இனஃப் ஆஃப் சிவம் துபே. அவர் ஃபார்மை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்பவே தேவை. ஒரு லெஃப்ட் ஹேண்டா அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றது எஸ்பெஷலி இன் வான்கடே ஸ்டேடியத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான கேமு, 6 ஹிட்டிங் எபிலிட்டி உங்களுக்கு ரொம்பவே தேவை. ஸோ அது நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிவம் துபே. அது இல்லாமல் போலிங் அட்டாக் இந்த மேட்ச் அருமையாக இருந்தது. வி டாக்ட் அபவுட் த ப்ரீவியஸ் மேட்ச் அகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஒரு தின் போலிங் அட்டாக்காக இருந்ததுன்னு. பட் ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே முஸ்தபிசூர் உள்ள வந்தார். அதுக்கப்புறம் 10 ரன் ஆடல. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்துல் டாக்கூர் உள்ள வந்தார். பட் அஃப்கோர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே அருமையாக போட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரோட ஸ்பெல்லு. ஸோ செம்மையாக போட்டுட்டு இருக்காரு இந்த சீசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அப் ஃப்ரண்ட் ஓவர்ஸ், விக்கெட் எடுக்கிறாரு இனிஷியல் அந்த பவர் பிளே ஓவர்ஸில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அருமையாக இருக்குது. ரவீந்திர ஜடேஜாங்க செம்மையான போலிங். லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார். அவர் ஏன் இந்த பெஸ்ட் பவுலர் எனக்கு தெரிஞ்சு இன் மிடில் ஓவர்ஸில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஓவர் அண்ட் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த விக்கெட் டேக்கிங் கன்சிஸ்டன்சி, அட் த சேம் டைம் ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் அண்டர் த செக்ல வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் என்னோட ஹிட்ஸ் ஃபார் சிஎஸ்கே திஸ் சீசன். மிஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு இந்த சீசன்ல வந்து ஆன் அண்ட் ஆஃப்ங்க. வந்து மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மிஸ்ஸஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ரஹானேவாக்கு பதில் இந்த மேட்ச் டேரல் மிச்சல ட்ரை பண்ணாங்க. ஓகே, டீசன்ட் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு, ஒரு பொட்டென்ஷியல் கிரிக்கெட்டா. பட் இன்னும் ஒரு பெஸ்ட் ஃபார்ம்ல வரலன்னு தான் நான் யோசிக்கிறேன். அவரோட அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு செமையான கிரிக்கெட்டா. பட் இன்னும் அவர் அந்த ஐபிஎலுக்கு ஏற்ற அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இன்னும் எடுத்துட்டு வரல சிஎஸ்கேக்காக. அது இல்லாமல் பத்திரனாவோட ஃபிட்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மிஸ் அவுட் ஆனாரு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வான்கடே மாதிரி ஹை ஸ்கோரிங் கிரவுண்டில் பத்திரனா வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அவர் ஆடலன்னா ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஹிட்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் திஸ் சீசன். ஐயோ, என்ன ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, அது மாதிரியான ஒரு பேட்டிங் ஆர்டர் நீங்க பாக்குறீங்க. சூரியகுமார் யாதவ் வந்தாரு, ஸ்ட்ரெயிட்டாவே 2 பேக் டு பேக் வின்ஸ். செமையான நாக்குங்க லாஸ்ட் மேட்ச். அஃப்கோர்ஸ் மறக்காதீங்க, இனிஷியலா நீங்க வந்து இஷான் கிஷனும் ரோஹித் சர்மாவும் அருமையான ஸ்டார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நாக்கு இஷான் கிஷன்கில இருந்து பார்த்தோம், டேக் ஆன் பண்ணாரு. அந்த பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக், 6 ஹிட்டிங் எபிலிட்டி செமையா இருந்ததுங்க. அதிரடியான பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. டாப் 3 எஸ்பெஷலி. இல்லாம சூரியகுமார் யாதவ் அருமையான ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே அவர் இந்த அளவுக்கு கிரிக்கெட்டை மிஸ் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. செமையா இருந்தது அது பாக்குறதுக்கு. சூரியகுமார் யாதவ் ஃபுல்லி ஃபிட், அட் த சேம் டைம் பெர்ஃபார்மிங் அட் இஸ் பெஸ்ட். அது ஒரு நல்ல ஹிட் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் ஹர்திக் பாண்டியா
டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு 6-7 பால் தான் ஆடினாரு. பட் இருந்தாலும் அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி மறுபடியும் வந்துச்சுங்க. அவங்களோட டாப் 6 பவர்ஃபுல்லாக இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து குட். ஐ மீன் காம்படிஷன் வைஸ் இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா செம்மையான காம்படிஷன் இருக்கும் பேட் அண்ட் பாலுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு டஃப் ஆப்போசிஷன் when it comes to batting and power. மிஸ்ஸஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் this season பேட்டிங் ஆர்டர்ல பெரிய மிஸ்ஸஸ் இல்ல. பட் bowling லைனப்ல அபார்ட் ஃப்ரம் பூம்ரா 2-3 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நீங்க ஒரு ஓவர் தான் போட்டாரு நபி. அது இல்லாம நீங்க வந்து ஸ்ரேயஸ் கோபால் அருமையா போட்டிருந்தாரு. அவரோட 4 ஓவர் ஸ்பெல்ல ஜஸ்ட் 32 ரன் தான் கொடுத்திருந்தாரு. ஒரு எக்கனாமிக்கலான ஸ்பெல், அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறாங்க. அவங்களோட பவுலர்ஸ் கோ டு பவுலர் ஜெரால் கோட்ஸே அண்ட் ஆகாஷ் மத்வால் அதிக ரன்ஸுக்கு போயிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட. டெஃபினட்டா இது ஒரு பெரிய மிஸ் எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் ஹவு தே கோயிங் டு ஹேண்டில் தட் லாஸ்ட் 10 overs. ஸோ எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸ் எப்படி அணுக போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு பெரிய மிஸ் when it comes to Mumbai Indians. I'm expecting a great game today. ஒரு nail biter, ஒரு entertainer, complete entertainer. ரெண்டு டீமும் அருமையா ஆடிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் வின்ஸ் ஃபார் மும்பை. அட் த சேம் டைம் சிஎஸ்கே சம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. வான்கடேல ஹை ஸ்கோரிங் வென்யூ, ஒரு நெயில் பைட்டரா கூட இருக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபார் அ பிக் கேம் டுடே.